அதிநவீன மனித மனோதத்துவ சாஸ்திரத்திற்கு எட்டாத உன்னதமான மகா ஞானத்துடன் கூடிய போதனை இது. இந்த போதனையை தவறு என்பவன் இந்த நகரத்தில் இருந்தால் நாளை மறுநாள் இரவு வரை நான் இந்த நகரத்தில் இருப்பேன். யாராவது எனிபடி நீங்கள் கூறுவது தவறு என்று நிரூபிக்கும் திறமை சத்துவம் உள்ளவர்கள் என்னை எதிர்க்கலாம் என்று பகிரங்கமாக சவாலை வீசுகின்றேன். கிறிஸ்தவம் மதமல்ல, இயேசுவின் போதனை மதப்பும் அல்ல. மனித அதிநவீன மதிக்கு எட்டாத வார்த்தைகள் அவை. மனித உலகத்திற்கு புரியாத போதனைகள் அவை. அவருடைய போதனையே தவறானால், அவர் கூறியது உண்மைக்கு புறம்பானதென்றால், அவருடைய போதனைக்கு 2000 ஆண்டுகள் ஆயுள் இருந்திருக்காது. கனவு கண்ட மகாத்மா எந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை கொண்டு வந்தாரோ, மகாத்மா காந்தி மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மரிப்பதற்கு முன்பு கூறினார் இந்தியர்களுக்கு. அவருடைய ஆதரவும் அரவணைப்பால் அரியணை ஏறிய இன்றைய வீர சூர பாரத தலைவர் தலைவிகளுக்கு அந்த மதுவை நாட்டிலிருந்து அறவே அகற்ற அல்லல் படுகிறார்கள். சுதந்திரம் வந்து 40 ஆண்டுகள் கடந்தாலும் அவருடைய வார்த்தைகள் வீணானது. இந்த நாட்டில் அவருடைய வார்த்தைகளை மதிக்காதவர்களாகிவிட்டார்கள் இந்தியர்கள். அப்படிப்பட்டது 1995 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர், அவர் இயேசு என்று நீ நினைத்தால், இந்த உலகம் நினைத்தால், அந்த இயேசுவின் போதனை சாதாரண மனிதனுடைய வார்த்தை என்று இந்த உலகம் கூறினால், அந்த வார்த்தைக்கு 1995 ஆண்டுகள் ஆயுள் உள்ளதென்று அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் உலக மக்கள் தொகையில் எல்லாரையும் விட அதிகமாக 176 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று மக்கள் தெரிந்து கொள்வது நல்லது. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் போதனை மகத்துவமான வார்த்தைகளை கொண்ட பிதாவினுடையது. அந்த வார்த்தைகள் தவறு என்று கூறும் மனித இந்த அறிவு கூற முடியாது, சொல்ல முடியாது, அவர்களால் முடியாது. அதனால்தான் இந்த தீதாத் அல்ல, ஒரு வேதவியாஸ் அல்ல, ஒரு NV பிரம்மம் அல்ல, ஒரு ராவிப்பூடி வெங்கடாத்ரி அல்ல. இந்த உலகத்தில் மனிதன் என்பவன் தன் ஞானத்தில் பிறந்த இந்த மண்ணான ஞானத்தை அவன் எத்தனை உயர்ந்தவனானாலும் காலால் மிதித்து தூக்கி எறியும் வல்லமை இந்த வசனத்திற்கு உண்டு என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அறிவிக்கிறேன்.